is a form of waves. It's characterized by a wavelength and frequency. பொதுவாக லைட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வேவ்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ லைட் நம்ம என்ன சொன்னோம், லைட் ட்ராவல்ஸ் ஏ வேவ். அப்போ ஒரு லைட்டு வேவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதை உபயோக பண்ணால் மட்டும்தான் லைட் இஸ் ஏ வேவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ லைட் வேவ் நேச்சர் சொல்லணும்னா அப்போ வேவ் என்ன ப்ராப்பர்ட்டி உபயோக பண்ணணும்னு நமக்கு தெரியும். திஸ் இஸ் த வேவ். இந்த வேவை பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெண்டு பார்ட்டாக வேவ் மூவ் ஆகும். ஒன்று வந்து கிரஸ்ட், இன்னொன்று ட்ரஃப். இது ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் சவுண்ட் லெசன் நடத்தும் போது நான் நடத்திருப்பேன். கண்டிப்பாக கிரஸ்ட் ட்ரஃப்னா என்ன, the topmost displacement in positive direction is called crest. The topmost displacement in negative direction is called trough. அப்படிதானே? the maximum displacement positive crest, maximum displacement negative வந்து இது ஒரு கிராஃப் மாதிரி வச்சுக்கோ. மேலே இருக்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு இது y ஆக்சிஸ், இது மைனஸ் y ஆக்சிஸ். அப்போ இது வந்து ப்ளஸ்ல இருக்குது, இது மைனஸ்ல இருக்குது. அப்போ the maximum displacement in plus அது வந்து crest, அதே maximum displacement in negative அது வந்து ட்ரஃப் அப்படின்னுவோம். இந்த கிரஸ்டுக்கும் ட்ரஃபுக்கும் இடப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, வேவ் லென்த். the distance between the crest and trough. நம்ம டயகிராம் போட்டுருக்கோமா, வேவ் லென்த் என்ன லெட்டர்ல மீன் பண்ணுவோம், வேவ் லென்த் இஸ் லாம்டா. வேவ் லென்த் நம்ம மறந்துப்போம், லாம்டான்னு ரீட் பண்ணுவோம். வேவ் லென்த் இஸ் கால்ட் லாம்டா. ஸோ ஃப்ரீக்வன்சி ஒன்று சொல்லுவாங்க, அதை என்ன லெட்டர்ல இப்படி போடணும், மியூ அப்படின்வாங்க. ஃப்ரீக்வன்சினா மியூ. இது சி நமக்கு தெரிஞ்சதுதான், லாம்டானா நமக்கு வேவ் லென்த் நமக்கு தெரியும், ரைட்டா? அப்ப இந்த கிரஸ்டுக்கும் ட்ரஃபுக்கு தான் லாம்டான்னு போட்டோமா. அப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து இங்க இருக்கும், எப்பவுமே இந்த இடம் ரெஸ்ட். இங்க இருந்து ஒரு பார்ட்டிகல் மேக்ஸிமம் போய் திருப்பி மினிமம் மேக்ஸிமம் இப்படி. ஸோ ஒரு பார்ட்டிகல் இங்க இருந்து பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் போய் திருப்பி மினிமம் வந்து நெகட்டிவ்ல மேக்ஸிமம் போய் நெகட்டிவ்ல மினிமம், இப்படி கம்ப்ளீட்டா ஒரு ஆஸ்கிலேஷன் நடக்குது பாத்தியா, அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? the time taken for the wave completes one vibration. இதுதான் one vibration சொல்லுவோம். இதே மாதிரி நிறைய வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் கூட கரண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எவ்வளோ வைப்ரேஷன், ஒரு செகண்டுக்கு 55 ஹெர்ட்ஸ் அப்படின்வாங்க. 55 50 ஹெர்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் மீட்டர் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பாரு, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை பாரு, 550 ஹெர்ட்ஸ்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து ஒரு ஹெர்ட்ஸ். அப்போ இதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா 50 டைம்ஸ் வந்து ஒரு வேவ் வந்து ஒரு செகண்ட் டிராவல் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் பெர் செகண்ட். ஒரு செகண்ட்ல அது எவ்வளோ வைப்ரேஷனை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இது ஒரு வைப்ரேஷன், இதே மாதிரி ஒரு செகண்ட்ல எவ்வளோ வைப்ரேஷன். அப்போ ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன, இதுவும் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/t, ரைட்டா? ஸோ இங்கே டிஸ்டன்ஸ், பொதுவாக நம்ம டிஸ்டன்ஸ்னா டீன்னு சொல்லுவோம். இங்கே வேவ்ல டிஸ்டன்ஸ் சொல்லும்போது இதான டிஸ்டன்ஸ், இங்கே இருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ். வேவ்ல டிஸ்டன்ஸ் சொல்ல மாட்டோம், அதை லாம்டான்னு சொல்லுவோம். அப்போ டி வர வேண்டிய இடத்துல இனிமேல் நம்ம லாம்டான்னு சொல்லணும். வேவ்னு சொன்னா டிஸ்டன்ஸ் கிடையாது, வேவ் லென்த். சரி, அதே மாதிரி வின்னு சொன்னோம்னா நம்ம பொதுவாக வெலாசிட்டினா நம்ம வி தான் போடுவோம், ஃபர்ஸ்ட் லெட்டர் வி. ஆனால் இங்கே சி தான் போடணும். இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் பாரு, நமக்கு தெரிஞ்ச காமன் ஃபார்முலா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதை எடுத்துக்கிறோமா, இதை எப்படி எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் இன்ட்டு 1/time எடுத்துக்கலாமா, டிஸ்டன்ஸ் இன்ட்டு 1/t. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போற, லாம்டா. லாம்டா போடாச்சா, இந்த 1/t எப்படி ரீப்ளேஸ் பண்ண போற, மியூ. அப்ப அதே மாதிரி v எப்படி ரீப்ளேஸ் பண்ணனும், c. அப்ப c is equal to mu lambda. சோ இதுதான் நமக்கு வந்து என்னது, லைட் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். லைட்டை கேரக்டரைஸ் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா லைட் இந்த ஃபார்முலாவை ஒபே பண்ணனும். லைட் ஒரு வேவா இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கணும், அதுக்கு ஒரு ஃப்ரீக்வென்சி இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கணும். ஓகே, c is equal to mu lambda. So நம்ம next பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா different colored light has a different wavelength. இப்போ நம்ம வீட்லலாம் பார்த்துருப்போம், நிறைய LED பல்ப் யூஸ் பண்ணுவோம், கலரா யூஸ் பண்ணுவோம். ஈவன் வந்து நைட் லேம்ப் கூட, நைட் டைம்ல கூட வீட்டில் ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க, க்ரீனு எல்லோ லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு ஈவன் நம்ம டிராஃபிக் சிக்னலில் பார்த்துருப்போம், டிஃப்ரெண்ட் கலர்டு லைட் இருக்கும். என்னென்ன கலர் இருக்கும், எல்லோ இருக்கும், க்ரீன் இருக்கும், ரெட் இருக்கும். ஏன் இந்த பர்பஸ், ஏன் இவ்வளோ கலர், ஒரு லைட்டு ஏன் இவ்வளோ கலராக டீவியேட் ஆகுது, லைட் கலராக தெரியுறதுக்கு அப்படி என்ன காரணம்? லைட் கலராக தெரியுறதுக்கு ரெண்டு பேர் காரணம். ஒருத்தர் வந்து வேவ் லென்த்து, இன்னொருத்தர் வந்து ஃப்ரீக்வன்சி. இப்போ தான் நம்ம பார்த்தோம் வேவ் லென்த் பார்த்தோம் இல்லையா.
அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் வேவ் லென்த்து. அப்படி வேவாக ட்ராவல் பண்ணுறது தான் வேவ் லென்த்து. பட் பார்த்தோம்னா பொதுவாக கலர்ஸை என்ன ஆர்டரில் சொல்லுவாங்கன்னா விப்ஜிஆர் அப்படின்வாங்க. ஸோ விப்ஜிஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இப்படி தான் கலர்ஸை அரேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லா கலர்ஸுமே வந்து வயலட்டில் ஆரம்பிச்சு ரெட்டில் முடியும். கலர்ஸ் என்ன ரேஞ்சில் தான் பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய லென்த்து ரேஞ்சு இருக்கிறதுலே வந்து லென்த் யார் கம்மியாக இருக்குன்னா வயலட். ஸோ வயலட் வந்து 4000. ஸோ அதனால தான் வயலட் கலர் பார்க்கும்போதே நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா தெரியாது. காரணம் அதோடைய வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் இண்டிகோன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ப்ளூ கலர் வந்து வயலட்டும் ப்ளூவும் ஒரே மாதிரி தெரியும். அதுவுமே கிரீன் ஓரளவுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். எல்லோ நல்லா தெரியும். ஆரஞ்சு, ரெட்டு நீங்களாம் நல்லா தெரியும். காரணம் என்ன? ஸோ இது வரைக்கும் 4000 இருந்துச்சு, இங்கே பாரு 5000 மேலே போயிடுச்சா. இப்போ ஈவன் நம்ம டிராஃபிக் சிக்னலில் கூட பார்த்துருப்போம், ரெட் கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். எங்க இருந்து பார்த்தாலும் ரெட் கலர். காரணம் ரெட்டோடைய வேவ் லென்த் வந்து ரொம்ப அதிகம். சரியா? அப்போ லைட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்குன்னா காரணம் என்னன்னா ஒவ்வொரு கலருக்கும் வேவ் லென்த் வேற. சரி, இப்போ வேவ் லென்த் வேற, ஃப்ரீக்வன்சி வேற தானா? ஆமாம். ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? ஸ்பீடு வந்து c μ லாம்டான்னு படிச்சோமா? இதில் cன்றது கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. எல்லா கலருக்குமே c எவ்வளோதான்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இன் ஏர் மீடியத்தில். அப்போ c வந்து கான்ஸ்டன்ட். அப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணும்னா இந்த லாம்டாவை கீழே கொண்டு வந்துடலாமா? c/λ. சரி, இப்போ எனக்கு c உடைய வேல்யூ 3 × 10⁸ தெரியும். அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து வயலட் கலருக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வேணும்னா இப்படி கண்டுபிடிப்பேனா? எப்படி கண்டுபிடிப்பேன்? வயலட் கலருடைய வேவ் லென்த் என்ன? 4000. அப்போ 4000 × 1 ஆம்ஸ்ட்ராங்னா என்ன ஆகுது? 10 பவர். நல்லா கவனிங்க, 1 ஆம்ஸ்ட்ராங் போட்டுருக்கோம் இல்லையா? அப்படின்னா எவ்வளோ மீட்டரு? 10⁻−10 மீட்டர். அப்போ இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? வயலட் கலருடைய வேவ் லென்த் பாரு, c 3 × 10⁸ வந்து 4000 × 10⁻10. இப்போ பார்த்தாலே உனக்கு தெரியுது c வந்து கான்ஸ்டன்ட். அப்போ வயலட் ஃப்ரீக்வன்சி யாருக்கு டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் பாரு. அப்படியே பாரு, வேவ் லென்த்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. நமக்கு தெரியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா என்ன அர்த்தம்? இது கூடுச்சுன்னா அதுவும் கூடும், இது குறைஞ்சுன்னா அதுவும் குறையும். அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அட் த சேம் டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா அப்படியே ஆப்போசிட். வேவ் லென்த் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இப்போ பாரு, இருக்கிறதுலே வேவ் லென்த் யாருக்கு அதிகம்? ரெட் கலருக்கு தான் அதிகம். ஸோ அதோடைய ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அப்படி நீ சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி கீழேருந்து மேலே போகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து கீழேருந்து மேலே போகுது. ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் ஒன்றும் கேட்டால் நீ சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி யாருக்கு அதிகம்? இருக்கிறதுல ரெட்டு, அதுக்கு அடுத்த ஆர்டர் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வயலட், எல்லோ, கிரீனு, ப்ளூ, இண்டிகோ, வயலட். அப்போ ஃப்ரீக்வன்சி யாருக்கு அதிகமாக இருக்குன்னா வயலட்டுக்கு. அப்படியே வேவ் லென்த் சொல்லும்போது மேலே இருந்து கீழே, இது வேவ் லென்த். வேவ் லென்த் யாருக்கு அதிகமாக இருக்கு? ரெட்டு. ஸோ அப்படியே இது இன்வெர்ஸாக இருக்கு பாரு. ஸோ அதுதான் வந்து டிஃபரண்ட் கலர்டு லைட் ஹேஸ் டிஃபரண்ட் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? we know that among the visible lightனா நான் என்னன்னு சொன்னேன்? விசிபிள் லைட் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய லைட். என்னது? ஃப்ரம் வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் விப்ஜிஆர்னு சொன்னோம்ல, அதான் விசிபிள் லைட். அது நிறைய இருக்கு. நம்ம வந்து எக்ஸ்ரே, காமாரே இதெல்லாம் நிறைய இருக்கு. அது எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ். அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ல ஒன் டைப் தான் விசிபிள் லைட்டு. அது எக்ஸ்ரே, காமாரே, அல்ட்ரா வயலட்டு, இன்ஃப்ராரெட்டு, இதெல்லாம் வந்து இன்னும் அனதர் டைப் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட். நமக்கு ஒன்று மட்டும் தெரியும், விசிபிள் லைட். அப்புறம் கண்ணால் பார்க்கக்கூடியது. அது என்ன, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போ நமக்கு தெரியும் வயலட் கலர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம். அப்போ அதுக்கு வேவ் லென்த் எப்படி தான் இருந்துச்சு? violet has the lowest wavelength 4000 angstrom. ரெட் கலர் எங்க இருந்துச்சு? கடைசியா இருந்துச்சா? ஃபைனலா? அப்ப ரெட் லைட் has the highest wavelength. மறந்துடவே கூடாது, ஒன்றும் இப்போ. ஸோ இந்த ரெட்டு வயலட் ரெண்டையுமே நம்ம அப்படியே இது பண்ணுவாங்க, குழப்புவாங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக சொல்லணும். அந்த கலரை ஆர்டர்படியே எழுதணும். விப்ஜிஆர் வயலட் தான் ஃபர்ஸ்டாக இருக்குது. அப்போ வயலட் லோயஸ்ட் வேவ்லென்த்து, ரெட்டு லாஸ்ட்டாக இருக்குது, அது ஹையஸ்ட் வேவ்லென்த். ரைட்டா? இதை வச்சு இதே வந்து அமாங் த விசிபிள் லைட் நான் இப்படி சொல்லலாமா? violet has the highest frequency. So one more point இதை ரைட் பண்ணிக்கோங்க. violet has the highest frequency, red light has the lowest frequency.
ரைட்டா? அதை சொல்லலாம். அடுத்து ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. when the light is incident on the interface between the two media. இந்த இடத்துல மீடியா அப்படின்னா மீடியம். இந்த மீடியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா let us take the two different medium. One is light, one is water medium, another one is air medium. இப்போ இதுதான் வந்து பவுண்டரி, ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு மேல என்னன்னா ஏர் மீடியம் இருக்கு, கீழே வாட்டர் மீடியத்தில் இருக்கு. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் XY அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவுண்டரின்னு சொல்லுவோமே, இந்த இன்டர்ஃபேஸ்ல போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து நார்மல் ரே. இந்த இன்டர்ஃபேஸுக்கு நார்மலா நம்ம ஒரு லைன் டிரா பண்ணோம்னா இதுதான் நார்மல் லைன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட் O வச்சுக்கிறோமா, இப்போ நான் ஏல இருந்து O ஒரு லைட்டை இன்சிடென்ட் பண்றேன். ஓன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ். அப்போ ஏஓன்றது தான் நான் பாஸ் பண்ண லைட், தட் இஸ் தி இன்சிடென்ட் லைட். பிசிக்ஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய லைட்டை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று டிரான்ஸ்மிட்டட் லைட்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் அதை எப்படி சொல்லுவாங்க, இன்சிடென்ட். இன்சிடென்ட் லைட்னா நம்ம பாஸ் பண்றது. சரி, இப்போ நீ பாஸ் பண்ண லைட் இன்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணும், கண்டிப்பா அது வந்து ரீஃப்ராக்ட் ஆகும், பாதி ரீஃப்ராக்ட் ஆகும். ஏன் ரீஃப்ராக்டட் அப்படின்னா அதோடைய பாத்துல அது டீவியேட் ஆகும். நல்லா கவனிச்சு பாரு. இப்போ நான் லைட்டை இப்படி பாஸ் பண்றேன், ஸ்ட்ரெயிட்டா தானே போகணும் லைட்டு. அப்போ எனக்கு இந்த மாதிரி தானே போயிருக்கணும், இதே நேரம் போயிருக்கணும். ஆனால் நேரம் போகல, ஏன்னா வளைஞ்சிருச்சு. ஏன் வளைஞ்சிருக்கு, ஏன் பென்டாயிருக்கு? காரணம் என்னன்னா the medium differ. நான் இப்பதான் சொன்னேன், லைட்டோட ஸ்பீடு ஏர் மீடியத்தில் அதிகமாக இருக்கும் 3 × 10⁸, வாட்டர் மீடியத்தில் கம்மியாக இருக்கும் 2.25. அப்போ ஸ்பீடு வேரி ஆகுதா? ரெண்டுமே ஒரே மீடியமாக இருந்தால் அது ஸ்ட்ரெயிட் லைனில் போயிடும். அப்போ வேறு வேறு மீடியமாக இருக்கிறதுனால லைட் இங்கே என்ன ஆகுதுன்னா டீவியேட் ஆகுது. அந்த டீவியேஷனை தான் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேக்கு பேர் என்ன பேர்? ரீஃப்ராக்டட் ரே. ஸோ ரீஃப்ராக்டட் ரே. அப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்ல போய் ஒரு லைட் ரேவை பாஸ் பண்ணோம்னா அதுல பாதி ரீஃப்ராக்ட் ஆகுது, பாதி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ லைட் பவுன்ஸ்ட் ஆஃப் இன் த சேம் மீடியம், இதுலயே பட்டு இதுலயே ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரெஃப்ளெக்ஷன். அப்ப இந்த ஓல இருந்து பி வரைக்கும் ரீஃப்ராக்டட் ரே, ஓல இருந்து சி வரைக்கும் உள்ளது ரெஃப்ளெக்டட் ரே. ஒரே மீடியத்திலேயே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெஃப்ளெக்டட் ரே. வேற வேற மீடியத்தில் போய் பட்டு அது டீவியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரீஃப்ராக்டட் ரே. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த லைட். ஸோ இப்போ லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.